ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்களோட தீப்பொறி சேனலோட அமுல்ராஜ் பேசுகிறேன். நம்ம வீடியோக்கு எல்லாமே ஸ்பான்சர் எஜுகேட். இதில் என்னென்னா ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மார்க்கெட்டிங்கை பற்றி, ஆன்லைனில் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லி தராங்க. அதில் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ், பிகினர் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது. அதில் ஆஃபர் நிறையா இது பண்ணுறாங்க. அதுபோக ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் சொல்லி தராங்க. நம்ம வீடியோக்கு எல்லாமே ஸ்பான்சர் எஜுகேட். நீங்களும் அதை பயன்பெறுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தீப்பொறி சேனலோட அமுல் பேசுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து 6 டாக் ட்ரைனிங் போகிறதுக்கு தயாராக இருக்குது. வாங்க. இதில் 2 கோல்டன் ரெட்ரீவர் நம்ம பார்க்குறது. இந்த கோல்டன் ரெட்ரீவர் கிட்டத்தட்ட இது 3 மாதம் ஆகிருக்கு. இந்த 3 மாத குட்டியை வந்து என்னென்னா ட்ரைனிங் பண்ண, அதாவது ட்ரைனிங் பண்ணதுக்கு ஏற்ற டைம்னு சொல்ல போனால் சைல்டுஹுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 6 மாதத்துலேருந்து 8 மாதம், அதாவது ஒரு டாக் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு உள்ள அந்த வீட்டில் இருந்தால் அதை வந்து ட்ரைனிங் பண்ண வந்து ஈஸியாகவும் இருக்கும். அது வந்து நல்லா ட்ரைனிங் பிறகு அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோல்டன் ரெட்ரீவர் என்னன்னா, இந்த கோல்டன் ரெட்ரீவர் டாக் வந்து ரொம்ப எனக்குல நிறைய வீட்டில் வந்து ரொம்ப பியாராக வளர்ப்பாங்க. எனக்குல பியாராக ரொம்ப அன்பாக வளர்ப்பாங்க. நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்து வாங்க ஜெர்மன் ஷெப்பர்டு. இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து என்னதுன்னா மாஸ்டர், யார் அந்த நாயை வளர்க்கணும் அவங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இதில் வந்து நிறையா இருக்குது. அது வந்து டாக் ஆகிறனால அந்த செக்யூரிட்டி ஏரியா பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து லேப்ரா. இந்த லேப்ரா டாக் வந்து என்னென்னா, லேப்ராவில் வந்து மெயின் இதுனா எங்கே பார்த்தாலும் லேப்ராவை பார்க்கலாம். அதாவது லேப்ரா வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து என்னென்னா சின்ன பிள்ளைங்களிலேருந்து பெரிய ஆளுக்குள்ள எல்லாருக்கும் என்னெல்லாம் அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக எல்லாரோட க்ளோஸாக இருக்கக்கூடிய டாக். அடுத்து இந்த கருப்பு டாக் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து பார்க்க ஒரு இதாக இருக்கும். கருப்பில் ஜெர்மன் ஷெப்பர்டு, அந்த கருப்பு ஜெர்மன் ஷெப்பர்டு. சரியா? இந்த ஜெர்மன் ஷெப்பர்டோட வந்து காசியதுன்னு சொல்ல இதோட குணாதிசயம் என்னென்னா, அதாவது நம்ம வளர்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதாவது இப்போ நான் தான் வளர்க்கனா, என்னை வந்து ஒருத்தர் அடிக்காங்கன்னா அதை வந்து என்னை அடிக்கிறவங்க வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நமக்கு வந்து பாதுகாப்பு. நீங்கள் நிறைய வீடியோ அந்த மாதிரி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த லேப்ராவும் சரி கோல்டன் ரெட்ரீவர் நிறையா வந்து பெரிய பெரிய வசதியான வீட்டில் அந்த மாதிரி உள்ளவங்களாம் வளர்ப்பாங்க. அது போக வந்து இது என்ன லேடிஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கக்கூடியது, அதனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இப்போ நமக்கு என்னென்னா நம்ம க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம இவ்வளோ அன்பாக எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி வந்து அந்த டாக் வந்து ரொம்ப வந்து என்னக்குள்ள ஒரு அன்போட ஒரு அகோட நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ரியாக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த குட்டி நாயாக இருக்கும்போது நிறைய நோய்கள் வர்றதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ். அதனால் இந்த ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அதுக்கு இன்ஜெக்ஷன் அது வைக்கணும். அடுத்த இன்ஜெக்ஷன், அடுத்து அதோட ஃபுட்டு வந்து சின்ன டாக்காக இருக்கும்போது அதோட அளவு வந்து நம்ம வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 50 கிராம்னா அந்த 50 கிராமை வந்து நம்ம வந்து 2 டைம் பிரிச்சுக்கணும். ஒரு நேரத்துக்கு 2 டைம். காலையில் ஒரு 8 மணிக்கு கொடுக்கணுமா, அது ஒரு 10 மணி போல. ஏன்னா அந்த சாப்பிட்றதோட அந்த பொருள்லாம் சின்னதாக இருக்கும். நம்ம ஒரே டைமில் 50 கிராம் கொடுக்கும்போது அது வந்து வயிறு வந்து பெருசாக விஷயம் அந்த அதெல்லாம் நிறைய டிசீஸ் வரும். அதனால் வந்து அதை வந்து கவனமாக நம்ம கையாளணும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மற்றதை பார்ப்போம். நீங்கள் வந்து எதுவும் இதில் எதுவும் குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு ஃபோன் பண்ணுங்கள்.